தாய் தந்தை, என்னுடைய கணவர், செய்யும் கேமராமேன்களுக்கும், எங்கள் கட்சியின் நிறுவன தலைவர், எதிர்கட்சி தலைவராக இந்த அவையிலே வீற்றிருந்த கேப்டன் அவர்களை வணங்கி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவருக்கும், அதே நேரத்தில் நான் வெற்றி பெற்ற விருதாச்சலம் தொகுதியினுடைய மக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு இன்று என்னுடைய உரையை தொடங்குகிறேன். 100 இளைஞர்கள் இருந்தால் போதும் இந்த நாட்டை திருத்தலாம் என்று சொன்னார். அதைதான் கேப்டன் அவர்களும் தன் வாழ்நாளிலே கடைபிடித்தார். அந்த வகையில் இன்றைக்கு இளைஞர் நலன் சார்ந்த அமைச்சர் அவர்கள் ஒட்டுமொத்த இளைஞர்களையும் கஞ்சா போதை அந்த கலாச்சாரத்திலிருந்து மீட்டெடுத்து அவர்களை இந்த நாட்டுக்கு உரிய ஒரு குட் சிட்டிசனா உருவாக்க வேண்டிய மிகப்பெரிய கடமை இன்றைக்கு இருக்கு. அதற்கு விளையாட்டு மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு யாரெல்லாம் விளையாட்டு துறையில சிறந்தபடியா இருக்காங்களோ அவங்க நிச்சயமா டிசிப்ளின்டா அவங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஒரு சிறந்த உதாரணங்களாக இருப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அந்த டிசிப்ளின் அந்த பிளே கிரவுண்ட்ல இருந்தே ஆரம்பிச்சிடும். அதனால விளையாட்டுத்துறை என்பது ஒரு மாணவருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போல விவேகானந்தர் அவர்களையும் நம்மளுடைய ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுமே இளைஞர்களை பற்றி தான் சொன்னார். கனவு காணுங்கள், அந்த கனவு ஒரு நாள் மெய்ப்படும் அப்படிங்கிறத தெளிவாக அவர் இளைஞர்களுக்காக அவர் சொன்னதையும் இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன். இப்போ இந்த தொகுதியை பற்றி நான் சொல்லணும்னா, என்னுடைய கொளஞ்சியப்பர் அரசு கல்லூரி விளையாட்டு மைதானத்தை நவீனப்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லை, மங்களம்பேட்டை, விருதாச்சலம் கிராமப்புறங்களில் இருக்கின்ற அனைத்து விளையாட்டு மைதானங்களையும் மிக சிறப்பாக நீங்கள் அதை டெவலப் பண்ணி கொடுக்குறப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளோட அந்த விளையாட்டும் அவர்களுக்கு மேம்படும். அதன் மூலம் அவர்களுடைய எதிர்காலம் சிறந்த முறையில் இருக்கும். அடுத்தது நெடுஞ்சாலைத்துறை. விருதாச்சலம் தொகுதியில் தொட்டிக்குப்பம், சின்னப்பொரூர் இணைப்பு சாலைகள், தார் சாலை மற்றும் ஓடையில் சிறுபாலம் அமைத்து அரசு கட்டித்தர முன்வர வேண்டும். அதே போல கருவேப்பிலங்குறிச்சி தார் சாலை மற்றும் விருதாச்சலம் பகுதியில் இருக்கின்ற உளுந்தூர்பேட்டை சாலை, விருதாச்சலம் டு கடலூர் சாலை என்ற அனைத்தும் இருவழி சாலைகளாக மாற்றும் போது அனைவருக்கும் பயனளிக்கும். விருதாச்சலம் தொகுதி ஆலங்குடி மற்றும் பாலக்கொல்லை தார் சாலை முழுமையாக நீங்கள் சீர்படுத்தி தர வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் விருதாச்சலத்தில் வயலூர் மேம்பாலத்தில் விபத்துகள் அடிக்கடி ஏற்படுவதால் அந்த இடத்துல நீங்கள் ஒரு சிறந்த சாலை அமைப்பை உருவாக்கணும். பாலங்கரை மெயின் ரோட்ல புக்குரைப்பேட்டை மின் விளக்குகள் அங்கே சுத்தமாக கிடையாது, இருட்டாக இருக்கும். அந்த பகுதியில் மின் விளக்குகளை அமைத்து கொடுத்து மக்களுக்கும் அங்கே ஆக்சிடென்ட்ஸ் ஆகாமல் இருக்க தடுக்கிறதுக்கு நீங்கள் வழிவகை செய்யணும். அதே போல் விருதாச்சலம் கடலூர் மெயின் ரோட்டில் பொன்னால் அகரம் டோல்கேட் கட்டண உயர்வு அறிவிப்பை மாநில அரசு கொண்டு வரணும். 15 ஆண்டுகளாக உபயோகத்தில் இருக்கின்ற வாகனங்களை மாற்றி புதிய வாகனங்களாக அரசு வழங்கும் போது அது எல்லா வகையிலும் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். விருதாச்சலம் தொகுதியில் வேப்பலங்குறிச்சி, ஆலைத்துறைப்பட்டு, தீவளூர், சாத்துக்குடல் சாலையை சீரமைத்து தர வேண்டும் என்பதையும் என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன். விருதாச்சலத்தில் இன்னைக்கு மங்களம்பேட்டை வழியாக பரூர் தார் சாலை முழுவதும் இருவழி தார் சாலையாக அமைத்து தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி புதுக்கூரைப்பேட்டை மேம்பாலத்தில் மின் விளக்குகள் இதுவரைக்கும் அமைக்கப்படவில்லை. மேம்பாலம் அமைச்சிட்டாங்க எவ்வளோ ரூபாய் செலவு பண்ணி, ஆனால் ஒரு லைட் கூட அங்கே கிடையாது. எனவே நான் அரசின் கவனத்திற்கு அதை கொண்டு வந்து மின் விளக்குகளை உடனடியாக அமைத்து தரணும் என்று என்னுடைய கோரிக்கையை வைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு நெடுஞ்சாலையில் துறையில் நம்ம பார்த்தோம்னா எல்லா பிரிட்ஜஸும் கட்டியிருக்கான் எவ்வளோ செலவு பண்ணி, ஆனால் எந்த மெயின்டெனன்ஸும் இல்லாமல் அங்கே வேர் விட்டு செடிகள் முளைக்க ஆரம்பிச்சிருக்கிறது என்பதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம நெடுஞ்சாலையில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த பிரிட்ஜஸை நீங்கள் பாருங்கள், பல கோடி செலவு செய்து அந்த பிரிட்ஜஸ், ஆனால் இன்னைக்கு மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அதில் வேர் விட்டு இன்னைக்கு ஒரு மரம் மாதிரி வளர்ந்து கொண்டிருக்கு. அது பாலத்துக்கே ஒரு ஆபத்தாக முடியும். எனவே அதை கவர்மெண்ட் ஒரு கருத்தில் கொண்டு அதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அதே போல் அங்கே பயணம் செய்யும் அனைத்து பயனாளர்களுக்குமே அந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்கிறது. நெடுஞ்சாலையில் எல்லா இடத்திலும் குண்டும் குழியுமான சாலைகள். நெடுஞ்சாலைத்துறை, நகர சாலைகள், பேரூராட்சி சாலைகள், ஊராட்சி சாலைகள் என்று
அனைத்து சாலைகளையுமே இந்த அரசு உடனடியாக மேம்படுத்த வேண்டும் என்பதையும் என்னுடைய கோரிக்கையாக இந்த நேரத்திலே நான் வைக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு கட்டிடங்கள் அப்படின்னு சொன்னா, நாம் இங்க பேசிக்கிட்டு இருக்கிற இந்த கட்டிடமே ஆங்கிலேயர் காலத்தில் கட்டின கட்டிடம். இட்ஸ் ஹெரிட்டேஜ் பில்டிங் அப்படின்றத நாம் பெருமையோடு பதிய வைக்கணும். அதுபோல தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு எத்தனையோ ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸ் இருக்கு. அது அத்தனையுமே நீங்கள் சிறந்த முறையில் மெயின்டைன் செய்து வெளிநாட்டுகளுக்கு இணையாக இந்த கட்டடங்களை நாம் ஹெரிட்டேஜ் பில்டிங்ஸாக காலத்துக்கும் இந்த பில்டிங்ஸ் பேர் சொல்கிற அளவு நீங்கள் எல்லாமே அதை சரி செய்யணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்க போகிறோம், ஒரு கவர்மெண்ட் கட்டடத்தை பார்க்குறோம், அதே ஒரு தனியார் கட்டடத்தை பார்க்குறோம். ஆனால் கவர்மெண்ட் கட்டடம் எந்த மெயின்டெனன்ஸும் இல்லாமல் பார்க்கும்போது இது கவர்மெண்ட் கட்டடம் அப்படின்னு சொல்கிற அளவில் தான் இருக்குது. இதுதான் உண்மை. ஆனால் இதே ஒரு தனியார் கட்டடம்னா எல்லா ஃபெசிலிட்டியோட சிறப்பாக இருக்குது. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், அனைத்து அரசு கட்டிடங்களும் இப்போ தனியார் கட்டிடங்களை போல மிக சிறந்த முறையில் மெயின்டைன் செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் பொழுது புதுசாக நம்ம கட்டடத்தை கட்டி அதில் செலவு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இது ஒரு சிறு கிராமத்திலிருந்தே, நம்மளுடைய சிறு கிராமத்திலிருந்து தொடங்கி நகரம் வரைக்கும் அது வரணும். அந்த கட்டிட பணியை நமது அமைச்சர் அவர்களும் நம்மளுடைய முதல்வர்களும் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லா இடத்துக்கும் நம்ம போகிற கவர்மெண்ட் ஆஃபீஸு ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்குது. அது மாதிரி இன்னைக்கு விருதாச்சலத்தில் மிக முக்கியமான ஒரு கட்டடம், அதை பற்றி நான் பேசணும். அது அரசு அச்சகம். அது ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பில்டிங்கு. அது இன்றைக்கு அரசு அச்சகமாக மாறப்பட்டிருக்கு. அங்கே தான் கவர்மெண்ட்டுக்கு வேண்டிய எல்லாமே அங்கே தான், அதாவது கெசட்ல இருந்து ஒரு எல்லாமே ஒரு கவர்மெண்ட்ல என்னெல்லாம் இருக்கோ அங்கே இருந்தால் டைப் ஆகி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வருகிறது. அந்த அளவு ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு பில்டிங். அதை நிச்சயமாக அரசு கவனத்திலே கொண்டு அந்த கட்டிடத்தை மீண்டும் சிறந்த முறையில் பழுதடைந்த நிலையிலிருந்து புதுப்பித்து தர வேண்டும் என்பதை இந்த அரசிடம் கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் பழமையான கட்டிடங்கள், அதை புதுப்பித்து தரணும். ஆண்கள் மேல்நிலை பள்ளி, அதுவுமே பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஆண்கள் மேல்நிலை பள்ளி. நான் லாஸ்ட் டைம் போயிருந்தப்ப அந்த ஸ்கூலுக்கு போய் பார்த்தேன். ரொம்ப ஒரு பாரம்பரியமான ஒரு கட்டடம். ஆனால் இன்னைக்கு சிதலமடைந்து அந்த கட்டிடங்கள் மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கு. அதை நம்பி எத்தனையோ குழந்தைகள் அங்கே படிக்கிறாங்க. எனவே அரசு கவனத்தில் கொண்டு அரசு மேல்நிலை பள்ளியை புதுப்பித்து தர வேண்டும். விருதாச்சலம் தொகுதியில் ஆல்ரெடி மேல்நிலை பள்ளி 6ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்குது. அந்த கட்டிடங்களையும் நீங்கள் நிச்சயம் மேம்படுத்தி தர வேண்டும் என்பதையும் என் தொகுதி சார்பாக கேட்டுக்கிறேன். அதே மாதிரி விருதாச்சலம் நகரத்தில் கால்நடை உதவி இயக்குனர் அலுவலகம் முற்றிலுமாக பழுதடைந்திருக்கிறது. அதை நிச்சயம் இந்த அரசு கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி விருதாச்சலத்தை பவளங்குடியில் உயர்நிலை பள்ளி கட்டிடம் கட்டும் பணி துரிதப்படுத்தணும். பாதியிலே நிற்குது. அதை நம்பி பல்வேறு வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை முடித்து கொடுத்தால் அந்த மாணவர்களுக்கு ஏதுவாக இருக்கும். அதே போல விருதாச்சலம் தொகுதிக்கு உட்பட்ட நல்லூர் மேற்கு ஒன்றியம் சேதுவராயன் குப்பம் 2 நிமிஷம் முடிச்சிடங்க. சுகாதாரத்துறை நிலையம் பழுதடைந்து கட்டிடம் புதுப்பித்து தர ஆவண செய்யணும். இன்னைக்கு எல்லா கவர்மெண்ட் பில்டிங்ஸையும் இந்த அரசு கருத்தில் கொண்டு அதை எல்லாம் நீங்கள் சிறந்த முறையில் பணியாற்றி அதை சிறப்பிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நெடுஞ்சாலைத்துறையின் கீழே பணியாற்றி வரும் சாலை பணியாளர்கள் நீண்ட கால கோரிக்கைகளை வைத்து மாம்பட்டத்தின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்த நேரத்தில் சாலை பணியாளர்கள் சார்பாக தமிழ்நாட்டில் சாலைகள், பாலங்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் சாலை பணியாளர் பங்கு மிக முக்கியமானது. அவங்க வெயில் மழை எதையும் பார்க்காம வேலை பார்க்குறாங்க. அவர்களுக்கு உரிய அனைத்து கோரிக்கைகளையும் அரசு நிறைவேற்றணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்த வேண்டும். அதே போல 41 மாதம் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்த காலத்தை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பணிக்கால கணக்கிட்டு ஊதியம், பணப்பலன்கள் மற்றும் ஓய்வூதிய பலன்களுக்கு உரிய முறையில் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும், உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருந்தும் அது முழுமையாக நடைமுறைப்படுத்தாத நிலை இருப்பதால் அரசு உடனடியாக அதை அரசாணை புதுப்பித்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும்
நெடுஞ்சாலைத்துறையில் காலியாக உள்ள சாலை பணியாளர்கள் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும், நெடுஞ்சாலைத்துறையில் சாலை பணியாளர்களுக்கான பணியிடங்கள் அதிக அளவில் காலியாக இருக்கிறது, அதையும் அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சாலை பராமரிப்பு பணிகளுக்கு தேவையான பணியாளர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு உடனடியாக அந்த காலி பணியிடங்களை நீங்கள் நிரப்பணும். அது மட்டுமில்ல, அந்த பற்றாக்குறையை நீக்கி சாலை பணிகளை துரிதமாக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.